ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சியில் புதிப்பொழிவோடு நாளெல்லாம் நல்ல நல்ல செய்திகளை வழங்கி வரக்கூடிய ஆன்மீக நிகழ்ச்சிகளின் மத்தியில் உங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் கவர்வதற்காகவே, கருத்துக்களை பொழிவதற்காகவே எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிர்வாகமும் சேர்ந்து இந்த மண்ணுலகில் மகத்தான சாதனைகளை, மகத்தான புரட்சிகளை மனித புனிதராக செய்து தன்னுடைய வீழிகளில் வழிகளை காட்டிய ஞான சூரியனாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் கால வெள்ளத்தால் அழியாத கல்வெட்டாக, ஒரு கருத்து ஓவியமாக நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நன்னாள். காரணம், காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் 68வது பீடாதிபதி, ஜெகன் புகழும் ஜெகத்குரு, இந்த மண்ணை மக்களை ஆட வந்த மனித புனிதர் மகா பெரிய சுவாமிகள் அவதாரம் செய்த நன்னாள் இந்நாள் பொன்னாள். இன்றைக்கு அவரை பற்றி நினைவு கூறுவது என்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இல்லந்தோறும் மகிழ்ச்சி மத்தாப்புகள் பூக்கிறது, உள்ளந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அனுஷ பூஜை பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது உலகம் முழுக்க. அதுவும் இன்றைய தினம் 1894 மே மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் பிரதமையில் அவதரித்த அந்த மகானினுடைய சரியான பிறந்த நாள் இந்த நாள். இன்னும் சொல்ல போனால் மகாலட்சுமி சுப்பிரமணிய தம்பதியருக்கு மகனாக பிறந்து இந்த மண்ணை ஆட வந்த ஞான சூரியன் உதித்த தினம் இன்றைய தினம். ஜெகன் புகழும் ஜெகத்குருவாக 68வது பீடாதிபதியாக இந்த மண்ணிலே தோன்றுவதற்காக கலவையில் 66வது பீடாதிபதியால் ஈர்க்கப்பட்ட ஞான சூரியன் அவதரித்த தினம் இன்றைய தினம். முதலில் இவர் அலங்கரித்த இந்த பீடத்தை தோற்றுவித்தவர் யார்? கருணை கடல் காலடியில் தோன்றிய ஆரியாம்பிகை சிவகுரு பெற்றெடுத்து 32 வயதிற்குள் அத்வைதத்தை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று பரப்பி இந்த மண்ணுலகில் தர்மத்தை, அறத்தை, சத்தியத்தை, உண்மையை நிலைநாட்டுவதற்கு, நாத்திகத்தை வேறறுத்து ஆன்மீகத்தை தலைக்கச் செய்வதற்கு தன்னையே கரைத்த ஆதிசங்கர பகவத்பாதாவால் தோற்றுவிக்கப்பட்ட புண்ணிய பீடங்களில் ஒன்று காஞ்சி பீடம். அந்த காஞ்சி பீடத்தில் சங்கரர் தோற்றுவிக்கப்பட்ட அதே பண்பாட்டு நெறியை பல நூற்றாண்டு காலமாக மாறி 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 சங்கிலி தொடர் போல வந்ததை சரியாக பற்றி கொண்டு மடத்தினுடைய பெருமையை, மடத்தின் புகழை இந்த மண்ணில் நிலை நிறுத்திய பெருமை இன்று அவதாரம் செய்த காஞ்சி மகானையே சாரும். அவருடைய குடும்பம் எப்பேற்பட்டது என்று சொன்னால், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் என்று 2 மகான்களை இந்த மண்ணுக்கு தந்த குடும்பம் பெரியவா குடும்பம். ஒன்று 65வது ஸ்ரீ சுதர்சன மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று இளையாத்தங்குடி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட அவரையும் 68வது பீடாதிபதியும் இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான குடும்பம். அந்த குடும்பம் அவற்றை இன்றைக்கு நன்றியோடு நினைக்க வேண்டும். பள்ளியில் படிக்கின்ற பால வயதிலேயே பல ஸ்லோகங்களை மனதிலிருந்து நயாகரா நீர்வீழ்ச்சி போல கொப்பளித்து சொன்னவர் பெரியவர். மகான்கள் நடத்தக்கூடிய நவராத்திரி பூஜையோ சாதுர்மாஜ்ய பூஜைக்கோ அருகிருந்து தொண்டு செய்வதற்கு அப்பாவோடு சென்று மலர் பறித்து தருகின்ற போதே தன் மனத்தை கடவுளிடத்தில் பறிகொடுத்த ஞான வேள்வி சித்தர் நம்முடைய மகா பெரிய சுவாமிகள். உங்களுக்கு தெரியும், 66வது பீடாதிபதி கலவையில் தோன்றியவர். அவரை தன்னுடைய பால்ய வயதில் பார்க்கின்றார். தன் விழிகளால் பெரியவரை ஈர்க்கின்றார். இல்லம் திரும்பிய பெரியவா தன் உள்ளத்தை கலவையிலேயே விட்டுவிட்டார். மீண்டும் நண்பரோடு போகின்றார். பிறகு இல்லத்திற்கு செய்தி சொல்லப்பட்டது. அங்கு 2 நாள் தங்கி அனுப்பப்படுகின்றது. 66வது பீடாதிபதி நினைக்கின்றார், தனக்கு பிறகு இந்த ஜகத்தை ஆள்வதற்கான ஜகத்குரு இவர்தான் என்று. விதியின் விளையாட்டு, பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டு 66 இந்த மண்ணுலகை விட்டு இறக்கின்றார். இறைவனோடு கலக்கின்றார். அதற்குள் அங்கிருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்று திரண்டு இவரை அடைத்து வருவதற்குள் 67வதாக அங்கிருந்த ஒருவரையே நியமித்து விடுகின்றார்கள். விதியின் விளையாட்டு. 7 நாள் மட்டுமே அவர் மடத்தில் பீடாதிபதியாக இருந்தார். விழுப்புரத்திற்கு செய்தி வந்தது. தாயாரோடு ஒரு
குதிரை வண்டியில் பயணப்பட்டு அந்த மண்ணில் இறங்குகின்றார். குதிரை வண்டிக்காரர் சொல்கின்றார், இன்று வரை இவர் உன் குழந்தை, நாளையிலிருந்து இந்த மண்ணை இந்த மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான ஞான சூரியன், இவரால் இந்த மண் பேர் பெறப் போகிறது என்று சொன்னார். பிற்காலத்தில் ரா வேங்கடசாமி எழுதிய புத்தகத்தில் குருவை கொணர்ந்து வந்த குதிரை வண்டிக்காரன் என்று குதிரை வண்டிக்காரரை குருவாக மதித்த குரு அவதார திருநாள் இன்றைய திருநாள். பாலசன்னியாசியாக 13 வயதில் பட்டத்துக்கு வருகின்றார். 66, 67க்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்களை செய்கின்றார். 40 மணி நேரம் கடந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை கண்களில் ஞானம் பிறக்கின்ற வகையில் செய்கின்றார். இந்த மண்ணுக்கு மகத்தான பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு பயணப்பட்டு நடந்து நடந்து கும்பகோணம் சென்று வேத மந்திரங்கள் உபநிஷங்களை எல்லாம் கற்று தேறுகின்றார். அவருடைய பேச்சுக்களை கேட்டு மக்கள் மலரை நோக்கி வரக்கூடிய வண்டை போல, பகவானை பார்க்க வரும் பக்தரை போல, பெரியவரை தரிசிக்க வராத ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள், ஞானிகள், இசைக்கலைஞர்கள், வேத விற்பன்னர்கள் என்று அத்தனை மகா மனிதர்களும் வந்து தங்களுடைய பாரத்தை இறக்கி வைத்த ஒரு மாமனிதர் பீடம் காஞ்சி பீடம். அப்பேற்பட்ட அந்த ஞான சூரியன் பிடியரிசி திட்டம் என்று ஒன்றை உருவாக்கி எல்லோரும் இல்லத்தில் இருந்தபோது அன்னதானம் செய்வதற்கான திட்டத்தை வடிவகுத்தார். திருமணச் சடங்குகளை எளிமைப்படுத்த சொன்னார். ஜாதி சமயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். வேத பாடத்தாலே தலைப்பதற்கு தன்னை கரைத்தார். கோசாலைகளை உருவாக்கினார். உலகம் முழுக்க அமைதி நிலவ வேண்டும், பாரத தேசம் பண்பாட்டால் உயர வேண்டும் என்று வாழ்ந்தார். ரமண மகரிஷி, சேஷாத்ரி போன்ற ஞானிகளெல்லாம் வியந்த ஞானியாக வாழ்ந்தார். பிற்காலத்தில் யோகி ராம் சரத்குமார் எழுதுகின்றார், இவரை போல ஒருவர் இனி இந்த மண்ணுலகில் கிடைப்பாரா என்று. நான் எப்படி சொல்கின்றேன், அகிலத்தை தன்னுடைய எளிமையால், தன்னுடைய ஞானத்தால், தன்னுடைய ஒழுக்கத்தால், தபசால் 80 ஆண்டு காலம் கதராடை அணிந்து கொண்டே கைரிச்சாவை பிடித்து கொண்டு இந்தியா முழுக்க பயணப்பட்டு இந்து தர்மத்தை பரப்பிய அந்த ஞான சூரியனை உங்கள் இல்லத்தில் இருந்தபடியே உள்ளத்தில் நினைத்து அகமகிழ ஒரு பூவை போட்டு ஜெய ஜெய சங்கர ஹரஹர சொல்லுங்கள். வீட்டில் ஆனந்தம் நிலைத்து நிற்கும். மகாபெரியவர் மகிமையோடு மீண்டும் நாளைய தினம் காஞ்சி மகானில் சந்திப்போம். எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு சிந்திப்போம். ஜெய ஜெய சங்கரா.